يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. ثم قال إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் பெயரால் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று வாழக்கூடிய அந்த சமுதாயத்தினர் ஏனைய சமுதாயத்தினரும் நேசத்திற்கான அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு தவறிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் பின்னணியில் நேசம் வந்ததா அல்லது ஆமினா என்பவருக்கு பிறந்த முஹம்மத் என்ற அந்த கனிமமான நேசமா? நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் உண்மை அழைப்பதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் என்றால், அகிலத்தார் என்கிற போது தியாகனால் விரைவுள்ள அனைத்து மக்களும் அதற்குள் வரப்போகிறார்கள். இன்னும் எத்தனை மில்லியன் வருஷம் இந்த உலகம் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருட்கொடையாக அனுப்பினோம் என்றால், அவர் மரணத்து மன்னரையில் அல்லாஹ்வுடைய அருள் கூறியிருக்கிறார். அப்ப அவருடைய அருட்கொடை என்பது முடிந்து விட்டதா என்ற கேள்வி இல்லை என்று நாம் பதில். ஏன்? அந்த அருட்கொடை என்பது அவருடைய உடம்பிற்கு அல்ல, மாறாக அவர் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தை அவர் அல்லாஹ் அவரின் மூலமாக அவர் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புதான் என்று யாரும் பாராட்டுவதில்லை. அவருடைய உடம்பிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். வெறுமனே அது தனிப்பட்ட சிறப்பு. ஆனால் அந்த கண்ணியம் உடம்போடு சுருக்குதா என்றால் இல்லை. வியாபாரங்களை உள்ள அனைத்து மக்களுக்கும், அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, அனைவருக்கும் வருவாகத்தான் அல்லாஹ் அனுப்பினார். எதை? அவருக்கு கொடுத்த வேதத்தை. அதை எடுத்தவர் வெற்றி பெற்றார், புறக்கணித்தவர் நஷ்டமடைந்தார். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனah.
செய்வார்கள். நினைத்தால் சீதனத்துக்கு கொடுத்து வாங்கி கல்யாணம் செய்வார்கள். நினைத்தால் இன்னொரு பாவத்தை செய்வார்கள். நினைத்தால் தொழுவார்கள், தொழமாட்டார்கள். இந்த மாதிரி இருந்தால் இது ரசூலுல்லாஹை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டதா என்றால் ஒருபோதும் கிடையாது. இதை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுவேன். ஒருவர் திருமணம் செய்கிறார் ஒரு பெண்ணை. அந்த பெண்ணோடு அவர்கள் இரவில் ரொம்ப அன்பாக இன்பாக கண்ணே கண்மணியே மயிலே புறாவே கிளியே என்று எல்லாம் கொண்டு கொண்டே என்று இருக்கிற வார்த்தையெல்லாம் அவர் முன்னால் இருக்கும்போது அவருக்கு தேவையான வேறுடைய சென்று கடைக்கு போய் சாமான்டா அதை அவங்க சில கூடாத பழக்கம் இருக்கு, அதை உண்மையா அதையும் செய்யணும், அது விடலாம். ஆனா இரவாக கண்ணே கண்மணியே புறாவே மயிலே அந்த பாட்டு தான் படிக்கும். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இந்த குடும்ப வாழ்க்கை கிடைக்குமா? அவருக்குரிய ஹக்கை அவர் செய்யாமல் வெறுமனே கண்ணே கண்மணி என்றால் அப்பா கொண்டு எடுப்பா வந்து போகணும். இதான் நடக்கும். இது எல்லாருக்கும் நான் நேசிக்கிறேன், உனக்காக உயிரை கொடுக்கிறேன் என்ற உங்களுக்கு நீங்க குடிக்கிற சிகரெட்டோட உயிரை கொடுக்கிறது எனக்கு பிடிக்கதில்லை. நீங்க குடிக்கிற சிகரெட் வாசம் அதை விடுங்கோ கண்ணே கண்மையிலே உயிரை உணர்த்தாங்க. இந்த துருவாடியை உண்படுவாங்க அவர்களே எழுதுங்க. உண்மையா அன்பில் தாய்மை செய்வனோட மதனுக்கு பிடிக்காத நாம் செய்யக்கூடாது என்றாலே நடப்பார். அதாவது நேசத்தினுடைய அடையாளம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால் ரபீஉல் அவ்வல் மாதம் 12 நாளும் புகழ்ந்து விட்டு அந்த புகழ்ச்சியோடு நின்று கொண்டு பிடித்த 5 நாட்களில் சேவை செய்து யாரையோ படிச்சுட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நேசிப்பிருந்தார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தாடியை விடு, நீளமாக வளரு. எப்படி வளரணும்? நீளமாக வளர்ப்பதற்கு சொல்லுங்கள். தாடியை நிறைவாக வையுங்கள். யார் சொன்னார்? ரசூலுல்லாஹ் சொன்னார். இல்லை நாம் உங்களுக்கு செய்யும் கணப்போட்டு மாதிரி சோதனை போடுவது குக்கலாக பார்க்கிறது. அதை நாம் ஊட்ட வளர்க்க செய்வதாக போட்டு சருப்படத்தை போய் நல்லா வலிக்கிறது. நல்லா வெள்ள ஊட்டு குடும்பமாக வருவார்கள். இல்லை ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார்கள். நம்ம தாடியுள்ள வெள்ளையாக பேசி வருகிறார்களா? ஒன்று படித்து ஒன்று படிக்கிறது. கேட்டா என்ன செய்வார்கள்? எங்கள் முகமதாக அப்ப தாடியை வளர்த்தால் அசிங்கம் என்று சொல்லுவார்களா? இல்ல மனைவி கொஞ்சம் அவருக்கு பிடிக்கிறது, மனைவிக்கு பிடிக்கும். உங்களோட மனைவி சொல்றா நீங்க தாடி வச்ச என்னடா இப்ப என்ன செய்யும்? உங்களோட கண்மணி சொல்றா தாடி வச்சா என்னவா இருக்குன்னா ஆறாவது தாடி வைக்க யாரும் மனைவி செய்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் அஹதுக்கும் உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக முடியாது ஹத்தா அகூன நான் ஆகும் வரை அஹப்ப இலைஹி அவனிடத்தில் மிகவும் நேசத்துக்குரியவனாக ஆகும் வரை மின் வாலிதிஹி அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளை
இப்போ உங்களுக்கு ஆயிரத்தி சுற்றுலா சொல்றாங்க தியாகியை விடுங்கோ என்று உங்களுக்கு கஷ்டமே. அவருடைய மனைவி சொல்றா தியாகியை விடுங்க என்று உடனே அடுத்த தியாகியை ஆபீஸ்ல செல்வாங்க சொல்லி வைஃப் இருக்கிறார் செய்ய போறார். அப்ப வைஃப் சொன்னால் அதை அவருடைய அன்பு உடைக்கக்கூடாது, அவர் லைக் பண்றார் என்று செய்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் செய்யவே இல்லை. இப்ப உங்களுக்கு வைஃப் பெருசா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்க பிள்ளைகளை விட அனைத்து மனிதர்களை விட உங்க உம்மா அப்பா எல்லோரையும் விட நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள். நேசம் என்றால் என்ன? நபிகளார் விட்டு சென்ற முன்மாதிரி உனக்கு விருப்பமா இருக்கும். இந்த பட நடிகர் மாறிவிட்டார், கிரிக்கெட் பிளேயர் மாறிவிட்டார், ஃபுட்பால் பிளேயர் மாறிவிட்டார். ஒருவனுக்கு கிரிக்கெட்ல ஆர்வம், கிரிக்கெட் ஆர்வம் என்ன செய்யறாங்க? உலகத்துல யார் கிரிக்கெட்ல பேசோ அவனுக்கு முடிய விட்டுறான், அவனுக்கு ஒரு காரியம் கொடுத்தார். ஃபுட்பால் இல்லைன்னா அந்த வீரரை போல அவனும் செய்யறான். சினிமா படத்துல போக என்றால் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு நடிகர்கள் பேசுவார்கள். அவனுக்கு முடிய விட்டார், முடி கூட அவனுக்கு ஒரு கொடுத்தார். ஆனா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் சொல்லுவோம், எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு உயிரினும் மேலான கண்மணி நாயகம், கண்மணி, இந்த கண்மணி அப்படி கண்ணை பாதுகாக்கிற போல பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவார்கள். செய்கிறதில்ல, அவர் எதையெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் செய்யும். அவர் என்ன நேசம்? நாம் அவரை நேசிக்கிறோம் என்பது பொய்யா பொய்யா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டம் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சிறுவிடயத்தை சொன்னாலும் அதை அப்படியே செய்தார். யாராவது ஒரு நபி தோழர் தாடியை கட் பண்ணினார், வழிச்சார், கிடையாது. நாம கட் பண்றோம், அன்னைக்கு சகோதரே ஒரு விஷயத்தை யோசிப்பார். இது நான் தாடிக்கு என்று சொல்லவில்லை. நேசம் என்றால் இந்த மயிரில் இருந்து, இந்த ரோமத்தில் இருந்து அனைத்திலும் பெறணும். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை அங்கே வருகிறது. என்ன சொல்கிறார்கள்? ஹாலிபுல் மஜூஸ், நெருப்பு வழங்கியதற்கு மாறு செய்யுங்கள். இன்னொரு ஆயத்தில் வேலைக்காரர்களுக்கு மாறு செய்யுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், முஸ்லிம்களுக்கு மாறு செய்யுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஒன்றும் மாறு செய்யுங்கள். என்ன செய்யணும்னா தாடியை நீளமாக வளர்க்கும், மீசையை அடியோடு நடுங்கள், மனிதர்கள மீசையை கத்தரித்து எடுக்கும். இதை எதை பயன்படுறாங்க? ரசூலுல்லாஹ் இதை எதற்கு சொல்றாங்க? நீங்கள் வளர்ப்பது, வளர்க்காமல் அதை எடுப்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிறேன். நான் கொண்டு வந்த என்னுடைய அந்த நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கிற அந்த அடையாளத்துக்கு மாறாக இருக்கிறது. நீங்கள் எப்படி நேசித்தால் அவர்களை பின்பற்ற, என்னை நேசித்தால் அவர்களை பின்பற்றக்கூடாது. நீங்கள் அவர்களை பின்பற்றினால் என்னை நேசிக்கவில்லை. அது ஒரு அடையாளம் தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி காவி ஆடை
ஆடையின் களம் காவி. காவியம் என்ன தெரியும்? இந்த புறமாக மரம் கொடுப்பார்கள், இந்துக்கள் அவர்களுடைய கோயிலுக்கு போக கொடுப்பார்கள். காவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் உடம்பில் அதை கண்டபோது என்ன சொன்னார்கள்? அதை கலற்றி, ஏனென்றால் அது காவிகளின் ஆடை கலர். அந்த கலரை உடுத்தால் உன் நோக்கம் நல்லதாக இருக்கிறார். அந்த சாமி அந்நியர்களை பின்பற்றவர்கள் வெள்ளத்தை உடுக்கவில்லை, அவர்களை நன்மை உடுக்கவில்லை. அவர்களுக்கு ஆடை கிடைக்கிறது ரொம்ப குறைய. அந்த காலத்தில் எங்களில் யாருக்கு எந்த ஆடை இருந்தது என்று ஜாபிர் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆடையே அவர்களுக்கு குறை. அதற்குள் கிடைத்ததை உடுத்துக் கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை கடத்தி. ஏனென்றால் அது நிராகரிப்பாளர்களின் ஆடை. எண்ணத்தை மட்டும் பார்க்கவில்லை, ஒரு ஆடையிலே கலந்த கூட அந்த சமுதாயத்தை நாம் நேசிக்கிற மாதிரி அடையாளம் தென்படக்கூடாது. என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நான் எதை கொண்டு வந்தேனோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அது உங்களுக்கு உகப்பாக இருக்கும். உம்மா சென்றா, பாப்பா சென்றா, பிள்ளை கோபிச்சிடும், நம்மள ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. மொத்தத்தில் அனைத்து மக்களும் ஒட்டுமொத்த உலகம் ஒன்றை சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஒன்றை செய்து சொல்றார். எதை எடுப்பது? நீங்க ரசூலுல்லாஹ் நேசிக்கிறீர்களா? அது கிடையாது. இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் இருக்கிறது பார்க்கிறதா? ரசூலுல்லாஹை பார்ப்பதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்விக்கான பதில் தெரியும், நடைமுறைப்படுத்த தயாரில்லை. காரணம், உண்மையான நேசம் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது இல்லை. என்று சொல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் என்ன செய்யணும்? ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? முஸ்லிம்கள். எதிரை பின்பற்றுவது? தொழுகிறது, நோன்பு முடிக்கிறது, இது மட்டுமா? அது மட்டுமா? எதிரையுமா? இந்த ரோகத்திலேயும் என்னை தான் பின்பற்றது. சுபஹான். ஒருவர் சாப்பிடுறார், இடது கையால சாப்பிடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார், சொன்னாங்க வலது கையால சாப்பிடுறா. சாப்பிடுறவரை என்ன சாப்பிடுறவரை வலது கையால சாப்பிடுறார். அவர் சொன்னார், எனக்கு முடியல. உனக்கு முடியலையா? அப்படியே இருந்திருக்கிறார். அதுக்கு அவரால் கையை வைக்க முடியவில்லை. இது என்ன வழக்கு? என்னடாப்பா கடலையை சாப்பிட்ட பெரிய பெரிய பிள்ளையார். இப்ப ஒரு பிசை, ஒரு 10 பேர் முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல 10 லென்ஸ் கிளாஸ் கொண்டு வச்சோம்னா 3 பேர் கடலைகளை கொடுப்பாரு, 4 பேர் 2 பேர் அது பெரும்பாங்க. இன்னொரு கட்டம் கடைசி காவாசி இருப்பாங்க. ஏ அதுவும் பெசேனம் வலிக்கு முடிவிட்டார் காணாமல் கண்டவர்கள் கதைப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், பக்தி வைலா நக்கி, நீ மிச்சம் வச்சா மற்றவர் குடிக்கிற அளவுக்கு மிச்சம் வை, இல்லையா அதை நீ தூய்மைப்படுத்தி குடிச்சு விடு, கடைசி வரை குடித்து விடுகிறார்.
கல்விகள் சாப்பிடும். ஆளுக்கு ஒரு பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிட்டால் யார் சாப்பிடுகிறாரோ அவர் தன் விரல்களை சூப்பிக் கொள்ளட்டும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சாப்பிடுவதற்கு விரல்களை நன்றாக சூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். பாத்திரத்தை நன்றாக வடிக்கும் வரை அவர் அப்படியே முடிச்சு கொள்ள வேண்டாம். சாப்பிட பிளேட்டை வடித்து சாப்பிடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாராவது ஒழுங்கா சாப்பிட்டு போனா அப்படியே அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே என்று அருமை ரசூலுல்லாஹ்வை முன்னுக்கு கொண்டு வந்து நாங்கள் நபி சொன்னதை கடைப்பிடித்து அதை கடைப்பிடிப்படுத்துறோமா என்றால் என்னது அப்படி கடைசியாக கொண்டு முடிச்சும் அந்த மிஞ்சிற சோறு அந்த ஒவ்வொரு பிளேட்டிலையும் மிஞ்சிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். நானும் போயிருக்கேன் தான், நாம மட்டும்தான் மிஞ்சிராப்படை படிக்கிறது நம்மள கொஞ்சம் பார்ப்பான். எவன் பார்த்தா நான் கேட்டேன் என்ன அவ்வளோ பார்த்தான் விரல் சூப்பரண்டால் அது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கே சப்ஜெக்ட் இருந்தார். சொன்னவர் யார்? சொன்னவர் யார்? நான் சொன்னவரையா உலகத்தின் செல்வர்களா நீங்கள் உயிரை விட நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறார், எந்த சமயத்துக்கு போனாலும் உன் கண் முன்னே ரசூலுல்லாஹை முற்படுத்தி அவர் இப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கார் என்று நினைச்சு மற்றவர் அதையிலே கலைப்பார்கள். யாரும் செய்யாங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? மஸ்தல்ல காப்பாற்ற போறாங்களா? இல்ல, சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர். அதனால அந்த மனிதனை கிடது கையால வலது கையால சாப்பிட உயர்த்தே அவன் மறுத்தது யாரை? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. சொல்வது அல்லாஹ்வின் தூதர். அவர் சொந்தமா செய்வதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கவுடைய கட்டளை சொல்றாங்க. நம்மளுடைய அல்லாஹ்வுடைய வஹி வமா யம்லிகு அனில் ஹவா தன் மனோயிச்சைப்படி சொல்ல மாட்டார். அப்ப அல்லாஹ் சொன்னதை சொல்கிறார். அல்லாஹ் சொன்னதை சொன்ன போது அவங்க நடக்கிறது ஈகோ பிரச்சனை. அவனுக்கு ஈகோவா அப்படியே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரே, சாப்பிட்டபடி இருந்தாலே சின்ன விஷயம் தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை சின்ன விடயமா என்று கேட்கிறேன். இந்த ஆசிரியரின் பேர் ஒஸ்காரின் பேர். நீங்க ஆசிரியர் ஸ்கூல்ல மாணவர்களை கூப்பிடுறீங்க, இங்க வாடா. உங்களோட வகுப்பு மாணவரை இங்க வாடு கூப்பிடுறீங்க என்று அவன் போறான். எப்படி உங்களை எப்படி கொண்டு நான் ஆசிரியர் கூப்பிடுறேன். எவ்வளவு கேட்க கொஞ்சம் பாடி கொண்டாடி கூப்பிடு. அவன் காது வைக்கிறீங்க, காதுதான் கேட்கிறேன் அப்படி கொண்டு சத்தம் போட்டு கூப்பிடு. அவன் காது போட்டு சத்தம் கட்டி அப்படியே போறான். உங்களுக்கு எப்படி ஏறு எது? நான் புருஷனா இருக்கேன், நான் கூப்பிடுறேன். கணக்கில் ஒரு பிள்ளைக்கு ஒன்று ஊதினாவே சரிங்க 2 நிமிஷம் அவ்வளோ வாட்டிக்காக இருந்துருக்கா இருந்து போன கருத்துக்கு ஓடுறீங்களா? உங்களுக்கு எப்படி சாதாரண ஒரு ஆசிரியர் ஒரு ஓஐசி கீழே கான்ஸ்டபிள் இருப்பார். அவன் சல்யூட் அடிப்பார். அந்த ஓஐசி போலீஸுக்கு சொன்னான் ஒரு விடயத்தை ஜிவாய்க்கு வேலை எடுத்துக்கலாம். அவன் அதை செய்யாம இருக்கான். வேணுமென்று செய்யலை. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்கும் ஓஐசி செய்யாமல் நான் தவிர போலீஸ்காரன் தெரிவாங்க. அதே செல்வதன் ஓஐசி எஸ்எஸ்பி ஆயிருக்க அவர் ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரிவித்தார் என்ன நடக்கும்.
அதே நபர் எஸ்எஸ்எல் ஐஜி பரிசுமா அதிபர் சொல்லிட்டார், அதை செய்யல் என்றால் எப்படி இருக்கும்? இந்த பரிசுமா அதிபரை விட, நாட்டின் ஜனாதிபதியை விட, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட ரசூலுல்லாஹ்வின் கட்டளையை மதிப்பவன் தான் உண்மையான மூமின். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒருவர் உண்மையான மூமினாக மாட்டார், அவன் தன் பெற்றோரை விட என்னை நேசிப்பான், தன் குழந்தைகள் பிள்ளைகளை விட என்னை நேசிக்கணும். என்னை நேசிக்கிறார் என்ன? என் கட்டளையை நேசிக்கணும். என்னை நேசிப்பதன் அடையாளம் என்னை பின்பற்றுவது, நான் போற வழியில போறது, நான் எது கூடாது என்று சொன்னேனோ அதை விலகி நடப்பது, எதை செய்யுங்கள் என்று சொன்னேனோ அதை எடுத்து நடப்பது. வெறுமனே பாட்டு பாடி உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் உயிரிலும் மேலானவர் என்று பாட்டு மட்டும் படித்திருப்பதால் நேசம் பெறார். புரட்சிகளில் வாழ்ந்து காட்டும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து, ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை புகழ்ந்து படித்தார்கள். அவர்கள் கவிஞர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இப்படி சில சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முந்தி கவிஞர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கவிதை அப்படியே வார்த்தைகளால் கொட்டிடும். இஸ்லாத்துக்கு புறம்பாக படித்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு இஸ்லாத்தின் மகிமை எடுத்து படித்தார்கள். அது கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த கவிதையை ஏனைய சஹாபாக்கள் எடுத்து வச்சு பள்ளிவாசல் கொண்டிருந்து அருமை ரசூலுல்லாஹ் போன்ற ஆலயத்தில் படிப்போம் என்று சொல்லிட்டு அப்படியே வளர்ச்சியிருந்து அவங்க படிக்கல. ஏனென்றால் அது மார்க்கமில்லை. மாறாக எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை விலக்கினார்களோ அதை விலகி நடந்தார்கள். அது டோட்டல் லைஃப்லே வர வேண்டும். டோட்டல் லைஃப். ஒரு வாகனத்தில் ஏறையா, வீட்டுக்குள்ள நுழையிறா, ஒரு சாமான் கொடுக்கையா, ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அது மாதிரி வர வேண்டும். வலது காலை வைத்து நல்ல காரியங்களில் நுழைவது, வலது கையை முற்படுத்துவது. சிறுவிடயத்தை பேசுகிறேன். சின்ன விடயம் என்று தள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த மாபெரும் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்யும். மிகப்பெரும் கட்டளைகளை புறக்கணிக்கும். ஒவ்வொன்றா சின்னது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை சின்னதா சகோதரர். உங்களோட கொஞ்சாளிய வார்த்தை எவ்வளவு பெருசா இருக்கு. உங்களோட காசு இல்லை, நீங்க தொழிலுக்கு போகல, உங்களோட லோனா செய்யலாம், நம்மளோட பக்கத்துக்குள்ள கல்யாணம், ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும், ஒரு 2000 ரூபாய்க்கு இந்த சாமான் வாங்கிட்டா நீங்க சொல்லுவது காசு கேட்டு இல்லை எங்கேயாவது பார்த்து வாங்கிட்டா இந்த செய்திய அவர் கோபிச்சு வராதே, எங்கேயாவது கடப்பட்டாவது எவனுக்கோ கிஃப்ட் கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய்க்கு அந்த பொக்ஸ் அவர் சொல்லாண்டு வாங்குறதா இல்லையா? அவர் கோபிச்சிடக்கூடாது, மனைவி கோபிச்சிடக்கூடாது என்று இல்லாத நேரத்திலும் கஷ்டப்பட்டு செய்வீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருத்தாரும் பரவாயில்லை, அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை, மக்சர் மைதானத்தில் எங்களுக்கு அவர் சிபாரிசு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவன் ஒரு நாளும் தேவின் பக்கம் வட்டிக்கு வாங்க போக மாட்டான். அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ் குர்ஆன் பேசுகிறார். வட்டி ஹராம் என்று தெரிந்ததன் பின்னும் நீங்கள் விடவில்லை என்றால் ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார். சூரத்துல் பக்ரா
பைனான்ஸுக்கு ஆட்டாவும் எடுக்க மாட்டான், பைனான்ஸுக்கு வடிவும் எடுக்க மாட்டான். அதை கொஞ்சம் கோபிச்சாலும் சரிதான், அவன் பிரசவத்தின் போனாலும் சரிதான், அந்த ஹராத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய செய்ய மாட்டான். அவன் வீடு எங்கேயும் வைக்கிறான், மட்டும் வீடு வைக்கிறா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பாருங்க எப்படி இருக்க வடிவம் எடுத்து எப்படி ஓடு வேண்டா. இவனு மரவாப்பாடு உருவாடுகளை செய்து கொண்டு உள்ளத்துக்குள்ள ஏசினாரு. என்ன செய்ய என்ன வளவுதான் அவன் சொன்னான், நான் நினைக்கிறேன் என்ன வளவுதான் இதை கொஞ்சம் மேலே வச்சு கொண்டு எடுத்தா செய்தா உள்ளக்குள்ள இருக்கு என்று அவன் மேல் கூட்டினா இவர் பேசிடுவார். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிற ஒருவனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போராட முடியாது. யார் வட்டியோடு ஒரு ரூபாய் கண்டாலும் சரிதான் சம்பந்தப்படுகிறாரோ அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தப்பிரகடனம் செய்கிறார். இன்று நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று கொண்டாடுகிறார் அதிகமானவர்கள் வட்டியில் பெறவில்லை. அவர் உயிரை கொடுப்போம் என்றார்கள், ஏதை கொடுத்தார். அது வேற வார்த்தையை சென்று முன்பு கொடுத்தவர் எதை கொடுக்கும் இதை உணர்வுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை வேற யாருடைய வார்த்தையை பேசல என்று இந்த ரோமத்தை உடனடியிலே முஹம்மது நபிகளுடைய தேசம் பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்தான் இருக்கு. ஒரு விஞ்ஞானியை எனக்கு முன்மாதிரி எடுத்துக் கொண்டார்கள் படிக்கிற பள்ளி. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா விஞ்ஞானியை விட உயர்ந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரோல் மாடல் என்று சொல்வீர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறீர்கள், முடிக்க போறவர்கள் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் செய்தார்களோ அப்படித்தான் நான் திருமணம் செய்வேன் என்று முடிவெடுத்தவர். எனக்கு அவர்தான் முன்மாதிரி. ஈசாவர் லீடர். அந்த கட்சியின் தலைவர்களின் லீடர் என்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் லீடர்கள் சுயநலவாதிகள். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சுயநலவாதிகள். இவர்களை லீடர் 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 என்று சாவுகையே வறுமையில் என்ன செய்ய வேண்டிய ஏற்பாடு? அவர்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் நரகம் போக வேண்டும். நாங்கள் தான் கொடி தூக்கினது, நாங்கள் தான் கதற போட்டது, நாங்கள் தான் இரவையில் நோட்டு சொன்னது, அவன்கிட்ட வண்டியை உடைச்சது, இரண்ட வண்டியை உடைச்சது. லீடர் உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை காப்பாற்றுவதற்கு சிபாரிசு செய்ய இருக்கிறார். உங்களுக்கு சிபாரிசு செய்ய இருக்கிறார். எப்போது சிபாரிசு? திருமணமா? எப்படி திருமணம்? இஸ்லாம் திருமணத்தில் ஒருவர் சாலிஹான பெண்ணை தெரிவு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சாலிஹா ஆம்பளைக்கு மதம், பொம்பளைக்கு மதம். காசிக்கான மதம் பொருத்தமாப்பட்டதா? உரிய வெட்டம் போகும் பிள்ளையின் தகப்பன் உங்களோட மகனும் பிடிக்கும். எனக்கு பொங்கல் அவர் எஸ் என்றார். அவர் திடீரென செய்யல. பிள்ளைக்கு கேட்கிறவருடைய கடமை. இஸ்லாமிய முறைப்படி ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் வற்புறுத்தி கல்யாணம் முடிப்பிக்கிறது கூடாது. ரசூலுல்லாஹ்விடம் ஒரு பெண் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விருப்பம் இல்லாத நிலையை முடித்து தந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் கல்யாணத்தை பிரித்து விட்டார். பிள்ளைக்கு வந்த மாப்பிள்ளை மீது விருப்பம் வந்தது. அதுக்கு என்ன செய்யும்? அடையாளம் போடா, குடும்பத்தை யார் அடையாளம் போடுறதோ, மெஹந்தி போடுறதோ, இன்னைக்கு எல்லாம் செய்யறதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா இருந்தால், பெண் உங்களுக்கு பிடித்து விட்டது, ஒரு யாரும் ஓப்பட்டு விட்டார், சென்று சாத்தி இருந்தால் என் மகளை உங்களுக்கு கல்யாணம்.
அங்கே கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி, மகர் எவ்வளவு தெரியும்? யார் கேட்பார்? யார் கேட்பார்? பெண்ணினுடைய தரப்பிலிருந்து கேட்பார். இவன் சொல்லுவார், நான் ஒரு பவுன் மகளாக இருந்தேன். அவங்க கேட்பாங்க, இவனுக்கு 5 பவுன் மகளாக இருந்தேன், கொஞ்சம் கொடுக்க கல்யாணம் இல்லையா? கல்யாணம். நம்முடைய சமுதாயத்தில் இப்ப மகர் இருக்கிற கலாச்சாரம் இருக்கா? கிடையாது. ஏன்? நம்ம வேறொன்ற தகுதி இல்லாதவர்கள் கேட்க தொடங்கி மாப்பிள்ளை தரப்பு பெண் தரப்பிடம் எங்க மகனுக்கு என்ன கொடுப்பது என்று ஹராமான கேள்விகளை கேட்டு 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 அந்த ஹராத்திலே வளர சமுதாயத்தை கடைச திங்குறா உடம்புல சேர்றது பரம்பரை ஹராமாக நம்முடைய சமுதாயம் போயிட்டு மகள் எந்த திரை என்று இவர் கேட்கலாம். அவர்கள் சொல்லலாம், அந்த ரைட்ஸ் மட்டும் தான் இஸ்லாம் பாட்டு. 2 ஷாப். அடுத்தது நான் நாளைக்கு வந்து பொண்ணை கூட்டிட்டு போறேன். அவர் ஒரு ஊருக்கு சொந்த ஊர் இருக்கு, இல்லாட்டி வாடகை ஒரு ஊருக்கு தருவார். நாளைக்கு அதுல இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், அதுல ஒரு வருஷத்தாங்க வருவாரு, பொண்ணை வாங்கி கொண்டு இவ்வளவு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பெறப்போம். மனைவி ஒரு தங்கினார். அவருக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஒரு 100 பேரோ அல்லது 1000 பேரோ அல்லது 10 பேருக்கு தான் ஒலிமா கொடுக்க முடியுமா? ஒலிமா விடிந்தா இதான் இஸ்லாமுடைய மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், வித்தியாசமாக காட்டுறாங்க. என்னப்பா விசேஷம்? யா ரசூலுல்லாஹ் கல்யாணம். இதுக்கு 5 நேரம் ஒரு பள்ளிதான். அந்த பள்ளிதான் அவர் இஷாவும் தொழுவார், அந்த பள்ளிதான் சுபவும் தொழுவார். ரசூலுல்லாஹ் தொழுவிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிந்துவிட்டது. கல்யாணத்துக்கும் அசுரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கல்யாணம் முடிக்கிறதுக்கும் அசுரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உயிரை விட மேலான ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் கல்யாணம். இதுதான் இஸ்லாமிய இப்ப கல்யாணத்துக்கு பேன் பண்ணிட்டு அதனால விசேஷம் என்றால் வாக்குற சீதனம் இல்லாம உள்ளார வந்துட்டு பள்ளிவாசலுக்குள்ள கல்யாணம் எல்லாம் சுண்ணத்தா. குடிக்கிற சாராயம் அது ஒரு விஷயம் இல்லாத சாராயம் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரிய சகோதரி, கடவுளுக்கு போறதுக்கு டிஸ்மிச்சரி கடவுளுக்கலாமா? அது மாதிரியான காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் செய்தார். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் இரவாக உரிமை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தார். மனைவியாக அவர் எடுத்துக்கொண்டார். அவருக்கு வழிகாரர்களே அவர்கள் மாற்று கருத்துகளாக இருந்தார். முடிந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களிடம் இருந்ததை கொண்டு வர சொல்கிறார்கள். எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். இதான் வழி. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் செய்தார். ஒரு ஆள் இருந்தார், சாப்பாடு கொடுத்தார். நாம் எத்தனை ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வலிமா, அதனுடைய வசதிக்கு இன்னைக்கு வெடிக்கோல் சரி, அந்த வெடிக்கோல் நடத்துறது ஒரு க்ரௌடு, அதுக்காக ஒரு செலவு, த்ரோட் சோதிக்கிறதுக்கென்று அதுக்கென்று சில கடைகள், மேற்கத்திய நாகரிகத்தை கொண்டு வந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே நடைமுறையிலாக்கி அதை நாங்கள் ஃபெஷனாக உருவாக்கி கொண்டு போகிறோம். இஸ்லாமிய கல்யாணம் மிக எளிதான, பெண்ணை மாப்பிள்ளையை சாய்ஸ் பண்றது மட்டும்தான்
ஈமான் உள்ள கணவரை ஈமான் உள்ள பெண்ணை பார்த்து சாய்ஸ் பண்றது. அதற்கு பின் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது ஒரு பதிவு. அதற்கு 400 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய்க்கு காட்டடிக்க தேவையில்லை. இந்தியாவுக்கு போய் காட்டடிச்சு வர வேண்டிய தேவையும் கிடையாது. அது வீணான செலவு, ஒரு நன்மையும் கிடையாது. அந்த காட்டடிக்கிற காசு 4 லட்சத்தையும் 4 ஏழைக்கு கொடுத்த நன்மைகள். பெருமைக்கு மாறுபடுத்தி யார் சொன்னார்? இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக இல்லையான்னு தான் கேட்கிறேன். கல்யாண ஃபங்க்ஷனை ஒலிமாவில் பெருசாக உங்களுக்கு ஒட்டோவுக்கு தெரியுமா? ஒட்டோவுக்கு சோட்டையா? இது அரபு நாட்டில் ஒட்டோவுக்கு இறக்கி நீங்க கோர்ஸ் வர வேண்டாம், ஊருக்கு கொடுங்கள். அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. பள்ளியில கல்யாணம் செய்யறது நாங்கள் பள்ளியிலே கல்யாணம். அதுக்கு ஒரு துவா, ஒரு நீளமான துவா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார்கள், எழுதி வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் சும்மா நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நாடகங்கள், நடிப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாக இந்த திருமணத்தை ஆக்கிவிட்டார். நாங்கள் எங்களுடைய பெண்கள் போகின்ற மனோச்சைக்கேற்ப அவர்கள் அடிமைப்பட்டு போவதால் அவர்கள் சொல்வதற்கு நடக்குது. நாம ஒரு உலகத்தை சென்ற போல உணவை பாருங்கள். அவன் அப்படி சொல்லுவான். நான் முந்தி சொல்லியிருக்கேன், அவளை விட்டு இருந்து அப்படித்தான் சொல்லுவான். உங்களே பாருங்கதான் சொல்லுவார். இல்லாட்டி உங்களோட போக்கு இருக்கிறான். என்ன கல்யாணத்தை இறங்கி நடத்த தெரியும், நீங்க ஒன்று கிழிக்க விடுங்க. அது போறாங்களே அப்படியே வாயை பொத்தினா பொத்திக்கலாம், ஒரு சத்தமும் போடல. மச்சான் அவன் நம்மளை விரசுவாள் கூட்டாளி இல்லை. இதுதான் விரசுவாள், அவனை விட்டு இருந்தா விரசுவான். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னார், வாஸ்கிதுஹுன்ன மின் ஹைஸு ஸகன்தும் மின் வஜிதிக்கும். நீங்க உங்களோட மனைவிய உங்களோட இடத்துல குடியிருப்பாட்டீங்கடா அல்லாஹ் சொன்னார். குர்ஆன்ல சொல்லக்கூடிய விளங்கலையா? மௌலிமாருக்கு தான் விளங்குது, நமக்காக விளங்குதானே கட்டிட்டேன். என்ன சொன்னாங்க? கிஃப்டா வந்து நம்ம கிஃப்ட் ஒரு சாரம் வாங்கி கொடுத்தாரு. 6 கல்யாணத்துக்கு போகும் 5000 காசு மச்சினன் கொடுத்தா கூட கடன் நோக்காங்க. அவன் கஷ்டப்பட்டு வேலை சித்து வெளிநாட்டில தன்னுடைய ரத்தத்தை சாரா புளிஞ்சி அவன் உழைச்ச காசுல கட்டுற கிஃப்டா கிஃப்டா. அவன் கிஃப்ட் சண்டை வந்த எந்த மருமா ரோட்ல நிற்கிற கிஃப்டா கிடைக்க உங்களுக்கு சொல்லும். அந்த கிஃப்டை எப்படி உட்படுவாரு? உங்களதான கூட கிஃப்டா தந்த காலி போடுறது கிஃப்டா தந்த ஊழல் சரி கேட்கலையா? அன்புக்குரிய சகோதரே, இந்த மௌலை வர்க்கத்தை பார்த்து நீங்கள் ஏமாறாதீர்கள். ஏன் நான் சொன்னேன் என்றால், அவர்கள் முன்மாதிரியா இருந்தால் இந்த பாவம் நடக்க மாட்டார். அவர்கள் பின்மாதிரியா இருக்கிறதால் தான் நடந்துகிறது. என்னை கேட்க நான் சொன்னேன், அல்லாஹ் அவங்களை கேட்க மாட்டார். அல்லாஹ் சொல்றதை பின்பற்றியா, இந்த சொல்றதை பின்பற்றியா, ஷாமிமாவை பின்பற்றியா, மாலிகுமாவை பின்பற்றியா கேட்க மாட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உங்களுக்கு முன்மாதிரி. அவரைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவரைத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் வேண்டும் என்றால் பின்பற்றுமாறு சொன்னார். அதனால் அன்புக்குரிய சகோதரே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே ரசூலுல்லாஹ் முறையில் அமையட்டும். வாலிபர்களே, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். என் உம்மாவை விட, வாப்பாவை விட, என்னுடைய உறவுகளை விட ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடி அவர் சொன்னபடியால் கல்யாணம் முடிப்பேன். நான் ஒரு குடிலாவது கட்டி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஒரு பெண்ணை எடுத்து வைப்பேன் என்று உறுதி கூறுங்கள். அது மார்க்கத்தின் கட்டளை, அது உலக வழக்கு அல்ல. படைத்த ரப்பின் கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. எளிமையாக உங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள்.